பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. வணக்கம். இன்று மே தினம், உழைப்பாளர் தினம். இந்த தினத்தில் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்ன காரணம் என்றால், இது எங்கள் தினம், உங்கள் தினம், உழைப்பாளர்களுக்கான தினம். உழைப்பினால் வார உயர்வுகள் ஏது என்பார்கள். எல்லா உயர்வுகளும் வாழ்க்கையில் கிடைக்க உழைப்பு மட்டுமே வழிவகுக்கும். அதற்கு பல உதாரணங்களை சொல்லலாம். ஆனாலும் வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறை கிடைக்கும் ஒரு அபூர்வமான வாய்ப்பு. எல்லா மனிதர்களும் மனிதனாக பிறப்பதற்கு இந்த பூமியில் ஒரு முறைதான் வாய்ப்பளிக்கப்படுகிறது. 7 ஜென்மம், முன்ஜென்மம், பின்ஜென்மம் எதுவுமே கிடையாது. எனக்கு இது இளமை காலம் எப்பொழுதும் வரப்போவதில்லை. எனது சிறு பராயம் கூட ஒரு மலரும் நினைவு தான். வாழும் காலம் போனஸ். இப்படித்தான் ஒரு முறை கிடைக்கும் இந்த அபூர்வமான வாழ்க்கையை, இந்த மனித வாழ்க்கையை மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையாக மாற்றுவது உழைப்பு மட்டும்தான். வேறு எந்த வகையிலும் வாழ்க்கையை பெற முடியாது. பிறப்பது தரித்திரமாக இருந்தாலும் இறப்பது சரித்திரமாக இருக்கட்டும் என்பார்கள். அந்த வகையில் ஒரு மனிதன் பிறந்த போது எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, மிக கொடுமையான வாழ்க்கை சூழ்நிலை அல்லது சாதி மதம் சார்ந்த ஒரு அடிமைத்தனம் அல்லது பொருளாதார கெடுபிடி, வறுமை, சொந்த பந்தங்கள் இல்லை, அனாதை, உடல் ஊனமுற்றவர்கள், இன்னும் எத்தனையோ வகையில் அழுத்தம் கொண்ட வாழ்க்கையில் மனிதர்கள் அமுங்கி போய்விடக்கூடாது. அதனை எல்லாம் எதிர்த்து வல்லமை மிக்க வாழ்வை தரக்கூடியது உழைப்பு மட்டுமே. அந்த வகையில் நான் எத்தனையோ பேரை பார்க்கிறேன், உழைத்து முன்னேறியவர்கள். இன்று அவர்களுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கும் இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிறது. உழைத்து வந்தவர்கள் வரிசையில், முன்னணி வரிசையில் உள்ளவர்களை பெப்பர் தொலைக்காட்சி இன்று பேட்டி காணுவதாக சொல்லி எனக்கும் அந்த வரிசையில் ஒரு இடமளித்ததற்கு அந்த தொலைக்காட்சியினருக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உழைப்பு எங்கள் நாட்டில் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி கூட எழும். வளர்முக நாடுகளில் வேண்டுமானால் உத்தியோகங்களுக்கு பஞ்சம் இருக்கலாம், ஆனால் வேலைகளுக்கு பஞ்சம் இல்லை. கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். இந்தியாவில் இல்லாத வாய்ப்பா? எல்லா பாலங்களையும் கட்டி முடித்து விட்டோமா? எல்லா கல்லூரிகளையும் கட்டி முடித்து விட்டோமோ? எல்லோரும் படிப்பால் அறிவாளிகளாக மாறிவிட்டோமா? இந்தியா சுதந்திரமடைந்த 66 ஆண்டு காலம் ஆகியும் இன்னும் 25% பேர் கைநாட்டுக்காரர்கள். எவ்வளவு கொடுமை! அப்படியானால் இன்னும் எத்தனை ஆசிரியர்களுக்கு வேலை, எத்தனை பள்ளிக்கூடங்களுக்கு வேலை, அதே மாதிரி மருத்துவம் என்று எடுத்துக்கொண்டால், இப்படி ஒவ்வொரு துறையும் எடுத்துக்கொண்டால் நிறைய வேலைவாய்ப்பு, உழைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிரம்பவே இருக்கிறது. ஒவ்வொரு இளைஞனும் கல்லூரி விட்டு வந்த பிறகு வேலை தேடுவதை விட்டுவிட்டு தனக்கு எந்த வேலை முடியும், எந்த வேலை கிடைத்தால் அதை சாத்தியப்படுத்தலாம், எல்லாவற்றிலும் சாத்தியப்படுத்தலாம், எல்லாவற்றிலும் வெற்றி உண்டு என்பது உறுதி. ஆகவே இந்த வேலை தான் செய்வேன், இந்த வேலை தான் நான் செய்ய மாட்டேன் என்ற தகுதியெல்லாம் எந்த வேலையிலும் கிடையாது. எந்த வேலைக்கு நீங்கள் பொருத்தமோ அந்த வேலையை நீங்கள் தெரிவு செய்துவிட்டு ஒரே ஒரு ரூபாயை, நீங்கள் ஒன்றும் லட்சம் சம்பாதிக்க வேண்டும், கோடி சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கு ஆளாக வேண்டாம். வாழ்க்கையில் பணத்தை சம்பாதிப்பதற்கும் உழைத்து முன்னேறுவதற்கும் மிக சுலபமான சூட்சமும், நீங்கள் தொட்ட வேலையில் முதல் 1 ரூபாயை தேடுங்கள். 1 ரூபாயை தேடுவது ஒன்றும் அவ்வளவு சுலபம் அல்ல. 1 ரூபாயை தேடப் போகிறேன் என்று சொல்பவர்கள் கூட கையில் இருக்கக்கூடிய காசு, மனைவியுடைய நகைகள், அம்மாவுடைய சேமிப்பு பணங்கள் எல்லாத்தையும் போட்டு வர்த்தகம் செய்கிறேன், உழைக்கப் போகிறேன், வேலை செய்ய போகிறேன் என்றெல்லாம் போய் அதனால் பல நஷ்டங்கள் அடைந்தவர்களும் உண்டு. அதனால் தான் நான் 1 ரூபாயை சொல்கிறேன். இந்த 1 ரூபாய்க்காக உழைப்பு மூலதனத்தை போட்டு நீங்கள் தேடும்போது, ஒருவேளை அந்த உழைப்போ அந்த வர்த்தகமோ உங்களுக்கு நஷ்டத்தை தரலாம். ஆனால் நஷ்டம் குறைந்து கொண்டே வந்தால் அது நல்ல தொழில். அதை விடாமல் பிடித்துக் கொள்ளுங்கள். ஒரு கட்டத்தில் அது ஒரு பிரேக் ஈவனை தரும். இந்த வருடம் இப்பொழுது நான் 10 லட்சம் ரூபா போட்டு விட்டேன், அடுத்த மாதம் எனக்கு 1 லட்சம் ரூபா நஷ்டமாகிவிட்டது. விட்டு ஓட வேண்டாம். இன்னொரு மாதம் பொறுத்திருங்கள், ஒரு 50,000 ரூபா நஷ்டம் வரும்.
அதற்கப்புறம் ஒரு 2 மாதத்தில் ஒரு 25,000 நஷ்டம்தான். ஆனால் அது அனுபவ கொள்முதல். ஆகவே நஷ்டம் குறைந்து கொண்டு வரும்போது நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் வெற்றியை நெருங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று. ஆகவே வர்த்தகத்திலும் அப்படித்தான். ஆகவே நம்பிக்கையை தளரவிடக்கூடாது. எப்பொழுதும் வாழ்க்கை ஒரு முறை என்பதை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். வாழ்வதற்கான வாய்ப்பு எங்கள் புண்ணிய பாரதத்தில் நிறையவே இருக்கிறது. அது மட்டுமல்ல, எங்கள் நாட்டில் படித்த இளைஞர்களுக்கு, நல்ல அறிவு பெற்ற இளைஞர்களுக்கு உலகின் மூலை முடுக்கெல்லாம் வேலைவாய்ப்பும் வசதியும் கொட்டி கிடக்கிறது. ஆகவே அந்த வகையில் நம்பிக்கையோடு இளைஞர்கள் வாழ்க்கையை துவங்க வேண்டும். விரக்தி என்பதற்கு இடமே கொடுக்கக்கூடாது. 2வது, இளைஞர்களை பாதிப்பது எது என்ற ஒரு கேள்வியை எழுப்பி கொண்டு பார்த்தால், அவர்களை சுற்றி இருக்கும் இன்றைய போதை அல்லது ஒரு கற்பனை உலகம், இந்த 2 உலகத்தில் போய் ஏமாந்து போய் எதுவும் செய்ய முடியாதவனாகி விரக்தியுற்ற இளைஞர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். தயவுசெய்து இந்த பருவத்தில் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒரே உதாரணம் சொல்கிறேன். எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. அவை நல்லவனாவதும் தீவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று சொல்லிவிட்டார்கள். அது இருக்கட்டும். ஆகவே வளர்ப்பு என்பது முக்கியம். அந்த வகையில் இளைஞர்களே, இந்த இளம் வயது நீங்கள் வாழ வேண்டிய வயது. இதில் கெட்ட பழக்கங்களுக்கு, கெட்ட முக்கியமான போதை, எல்லா போதைகளுக்கும் உங்களை அடிமையாக்காமல் ஒதுங்கி நின்று பெரியோர்களை மதித்து எது சரியோ அதை செய்ய வேண்டிய வயது இந்த வயது. பொறுப்பான வயது. இந்த வயதில் ட்ரெண்ட் செட் என்று சொல்வார்கள். உங்கள் வாழ்க்கையை திட்டமிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வயது. வயது கூட மாறிவிட்டால் அதற்கப்புறம் அது கிடைப்பது அரிது. ஏனென்றால் பணம் போனால் கூட பரவாயில்லை, ஆனால் நேரம் போனால் கிடைக்கவே கிடைக்காது. பணத்தை விட பெரிது நேரம். ஆகவே ஒவ்வொரு நேரத்துளியையும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு என்ன வழி உண்டு என்பதை தேடி பிடித்து நீங்கள் முன்னேற வேண்டும். இவ்வளவு சொல்கிறாரே, இதை சொல்வதற்கு இவர் யார் என்று ஒரு வேளை என்னை கேட்கலாம். எப்படி சொல்வது அதை? உங்களை போன்ற ஒரு இளைஞனாக இருக்கும்போது ஒரு காலத்தில் இளமை பருவத்தில் வேலை கிடைக்காமல், வேலை வெட்டி கிடைக்காமல் சென்னை மாநகரத்திற்கு என் ஊரிலிருந்து வித்தவுட் டிக்கெட்டில் வந்தவன் தானே நான். அப்படி வந்து வேலை தெருவாக தேடி வேலை பிடித்து 2 ரூபா கூலிக்காக அமெரிக்க தூதராலயத்தின் வாசலில் நின்றிருந்து என் வாழ்க்கையை தேடியவன் தானே நான். ஆகவே வாழ்க்கை எந்த நிலைமையிலும் தேட முடியும் என்ற நம்பிக்கையை என் வாழ்க்கையை சொல்லும். அந்த தைரியத்தில் தான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது, தேடுங்கள். அது 2 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்கலாம், 1 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து வெற்றி பெற ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் கட்டாயம் கைப்பிடித்தாக வேண்டும். என்னிடம் கேட்பார்கள், நீங்கள் அவ்வளவு கல்வி கற்றவர் இல்லை, ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லை, ஆங்கிலம் தெரியாது, தெரியாது 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 என்று சொல்வதற்கு ஏராளமான விடயங்கள் என்னிடம் இருக்கிறது. உண்மை. நான் அவைகளை மறக்கவில்லை, மறக்கவும் இல்லை. ஆனாலும் நான் வாழ்ந்த வாழ்க்கையில், இன்று வாழும் வாழ்க்கையில் இறைவன் எனக்கு வரம் தந்த வாழ்க்கையாக நான் கருதுகிறேன். இந்த வாழ்க்கையை பெறுவதற்கு ஏதாவது ஒரு தகுதி இருந்தாக வேண்டுமே. என்ன தகுதி என்று என்னை நோக்கி நான் கேள்வி கேட்டால் நான் சொல்லக்கூடிய பதில், இதை மட்டும் கடைபிடித்தால் சத்தியமாக சொல்கிறேன் அவர்கள் வெற்றி பெறுவார். உதாரணம் நான் என்று சொல்லியே தைரியமாக சொல்கிறேன். எந்த வாழ்க்கையிலும், எந்த தொழிலிலும், எந்த உழைப்பிலும் நீங்கள் நாணயத்தை மட்டும் கைப்பிடித்துக் கொள்ளுங்கள். நன்றி மறவாத மனிதனாக வாழ பழகிக் கொள்ளுங்கள். நாணயமும் நன்றியும் உள்ளவர்களை இந்த சமூகம் உயர்த்தாமல் விட்டதே இல்லை. இது சான்று பல பேரை சொல்லலாம். நாணயம் என்பது ஒன்று பெரிய கல்லூரிகளில் படித்துவிட்டு வர வேண்டும் என்பதோ அல்லது பெரிய ஞானம் பெற வேண்டும் என்பதோ அல்ல. நாணயம் என்பது சுலபமான விஷயம். சொன்னதை செய்யுங்கள், செய்வதை சொல்லுங்கள். அதுதான். இதை சொன்னால் போதும். அடுத்தது எப்பொழுதும் ஒன்றை வாழ்க்கையில் வைத்துக் கொள்ளுங்கள். தனி மனிதனால் முன்னேற முடியாது. ஏதோ ஒரு வகையில் யார் யாரோ செய்த உதவிகள், ஏதோ வாய்ப்பு தந்தவர்கள், இவைகள் எல்லாம் வைத்துதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அந்த வகையில் எங்களுக்காக படிக்கட்டுகளாக இருப்பவர்கள், எங்களுக்காக வாய்ப்பு தந்தவர்கள், எங்கள் வாழ்க்கையின் உச்சத்துக்கு தோள் கொடுத்தவர்கள், எங்களை வாழ்த்தி எங்கள் வளத்திற்கு காரணமாக இருந்தவர்கள், எங்கள் வாழ்க்கைக்கு காரணமாக இருந்தவர்கள்,
அவர்களை எந்த காலத்திலும் நாங்கள் நன்றி மறவாதவர்களாக இருந்தார். சாதாரண சொல் வழக்கில் சொல்கிறேனே, ஒரே ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டா ஒருத்தன், தயவுசெய்து அவரை பற்றி ஊரெங்கும் பேசும்போது, எனக்கு பட்டினியாக இருக்கும்போது ஒருவேளை சோறு போட்டவர் அவர் என்று பெருமையாக பேசுங்கள். கூடுதலாக சொல்லி அவரை பெருமைப்படுத்தி நன்றி சொல்லுங்கள். அது இன்னும் பல பல கதவுகளை உங்களுக்கு திறக்கும், பல பல நட்புகளை உங்களுக்கு திறக்கும், பல பல நல்ல உள்ளங்கள் உங்களுக்கு உதவுவதற்கு ஓடி வருவார்கள். இன்னொரு சொல்லுகிறேன், இளைஞர்களுக்கு நான் தொழில் செய்ய பணம் இல்லையே பணம் இல்லையே பணம் இல்லையே என்பார்கள். பணம் கேட்டு பெறுவதல்ல, அதை தெரிந்து கொள்ளுங்கள். பணம் என்பது நிழல் போன்றது, புகழும் நிழல் போன்றது தான். அதை நாங்கள் தேடி போனால் அது ஓடிவிடும், அதை பிடிக்க முடியாது. அது எங்கள் பின்னால் வர வேண்டுமானால் நாங்கள் உழைப்பை நோக்கி ஓட 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 எங்களை நோக்கி பணம் வைத்திருப்பவர்கள் அள்ளித் தருவார்கள், எங்களுக்கு உதவக்கூடியவர்கள் அள்ளித் தருவார்கள். இது எப்படி சாத்தியம் என்று நீங்கள் சிந்திக்கலாம். நிறைய பேருக்கு எங்கள் சமூகத்தில் இந்த வங்கி என்ன செய்கிறது என்றே தெரியவில்லை என்பது எனக்கு ஒரு ஆதங்கம். வங்கி என்பது எங்கள் பணத்தை எல்லாம் கொண்டு போய் அங்கே போடுவது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. வங்கிக்கு 2 வேலை இருக்கிறது. ஒன்று, வரும் பணத்தை சேமிக்க வேண்டும், சேமித்த பணத்தை வட்டிக்கு கொடுக்க வேண்டும். அப்படி வட்டிக்கு கொடுத்த பணத்தில் வரவு வந்தால்தான் சேமிப்புக்கு வட்டி கொடுக்க முடியும். அது வங்கியின் தொழில். நிறைய பேர் போடுவதை பற்றியே சிந்திப்பார்களே தவிர, வங்கி நமக்காகத்தான் இருக்கிறது, வங்கி நமக்கு பணம் தரத்தான் இருக்கிறது, வங்கியின் பணத்தின் மூலம் நம்ம தொழில் செய்யலாம், அது நேர்மையாகவும் நாணயமாகவும் நடந்து கொண்டால் வங்கி மேலும் 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 உதவுமே. இந்த சிந்தனைகள் இளைஞர்களிடம் மிகவும் குறைவு. இளைஞர்களே, உங்களுக்கான பண முதலீடு செய்வதற்கு வங்கிகள் தயாராகவே இருக்கிறது, நாணயமானவர்களை தேடிக்கொண்டிருக்கிறது, உங்களிடம் நல்ல திறமை இருக்கிறது. நல்ல எங்கள் காலத்து இளைஞர்களை விட இந்த காலத்து இளைஞர்கள் நல்லவர்கள் என்று நான் சொல்வேன். எங்கள் காலத்து இளைஞர்களை விட இந்த காலத்து இளைஞர்கள் திறமைசாலிகள் என்று சொல்வேன். எங்கள் காலத்து இளைஞர்களை விட இந்த காலத்து இளைஞர்கள் ஒழுக்கமானவர்கள் என்றும் சொல்வேன். ஆகவே இந்த சமூகத்தின், இந்த உலகின் உயர்வுக்கு, உழைப்பின் உயர்வுக்கு இன்றைய இளைஞர்கள் உயர்ந்து காட்டக்கூடிய ஒரு இளைஞர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. இளைஞர்களே, உங்கள் மூலம், உங்கள் உழைப்பின் மூலம் உங்கள் வாழ்க்கையும் எங்கள் பாரத நாட்டின் வளர்ச்சியும் இடம்பெற வேண்டும் என்று என் நெஞ்சார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உழைப்பாளர் தினமாகிய இன்று உங்கள் அனைவரையும் பெப்பர் தொலைக்காட்சியின் மூலம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனது பெயர் ஃபாரூக். நம்மாட்டோ நிறுவனத்தில் ஒரு அங்கமாக இருக்கின்றேன். யாரெல்லாம் அசாத்தியங்களை உடைப்பதற்கு முயற்சி செய்கிறார்களோ, இன்னும் அதற்கு துணை நிற்கிறார்களோ, அதற்காக தொடர்ந்து போராடுகிறார்களோ, என்னை பொறுத்தவரையும் அத்தனை பேரும் சாதனையாளர்கள் தான். அதன் அடிப்படையில் சென்னை மாநகரத்தில் கடந்த பல வருடங்களாக, எனக்கு நினைவு தெரிந்த நாள் வரை, சென்னையில் மீட்டர் போட்டு ஆட்டோ ஓடுவது என்பது ஒரு கனவாகத்தான் இருந்தது. இதுவரை நான் பயணித்தது கூட இல்லை. அப்படி ஒரு சூழலில் முதல் முறையாக எனக்கு 3-4 வருடங்களுக்கு முன்னால் எனது சகோதரர் அப்துல்லாவை நான் சந்தித்த பொழுது அவர் இந்த வார்த்தையை சொன்னார். ஒரு நாள் சென்னையில் எல்லா ஆட்டோக்களும் மீட்டர் போட்டு ஓடும் என்றார். இது அசாத்தியமாக தெரிந்தது. அது எப்படி சென்னையில் மீட்டர் போட்டு ஆட்டோ ஓட்ட முடியும், இது சாத்தியமா என்று நான் அவரை கேலி செய்தேன். எனக்கு இன்றும் நினைவாக இருக்கிறது. அப்பொழுது அவர் சொன்னார், இல்லை, நம்ம ஆட்டோ தொழில் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். தொழில் பண்றதுக்கு எத்தனையோ தொழில் இருக்கு, அது ஏன் ஆட்டோ தொழில்? ஏன்னா ஆட்டோ தொழில் அப்படின்றது இன்னைக்கு சமூகத்தில் எப்படி பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஆட்டோ தொழிலர்கள்னா ஒரு ஏதோ குற்ற பின்னணி இருக்கிறவங்க மாதிரியும், சமூகத்தில் அவங்கள சரியான ஒரு அந்தஸ்தோ இல்லை ஒரு சமூக மரியாதை எதுவுமே கொடுக்காத ஒரு நிலை இருந்தது. அந்த காலகட்டத்தில் சகோதரர் அப்துல்லா நம்ம அவர் ஆட்டோ தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொன்னது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. அவரை கேள்வி பண்ணேன். ஆனா கடந்து இப்ப கடந்து பார்க்கும்போது எல்லாம் அந்த கனவு நினைவானது மாதிரி இருக்கு. ஸோ அசாத்தியங்கள் சாத்தியமாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு தொடர் உழைப்பு தேவைப்பட்டிருக்கு. அந்த தொடர் உழைப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய காலம் தீர்மானிச்சிருக்கு. இது வெறும் இது அப்துல்லா நம்மாட்டோவோட நிறுவனர் அவர் தான் முன்னெடுத்தார் அப்படின்னு நான் சொல்ல வரல. அது ஒரு சமகாலத்துல எல்லா பகுதிகளில் இருந்தும் வந்தது. இப்ப பல லட்சக்கணக்கான மக்கள், இன்னைக்கு சிட்டியில ஒரு 85 லட்சம் மக்கள் சொல்றாங்க. அத்தனை பேருக்குள்ளேயும் மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டு தான் இருந்திருக்கும். ஒவ்வொரு நாளும் ஆட்டோவில் பயணிக்கும் போதும்
ஒரு பெரிய ஒரு பெரிய போராட்டம். ஒரு பார்கெனிங் ஸ்கில் அடிஷ்னலா இருந்தா மாத்திரம்தான் அதை ஆட்டோல பயணிக்க முடியும்ன்ற ஒரு சூழல் இருந்தது. வெளிமாநிலங்கள்ல முதல்ல வெளிமாநிலங்கள்ல இருந்து யாராவது தமிழ்நாட்டுக்குள்ள சென்னைக்குள்ள வந்தாங்கன்னா முதல்ல சந்திக்கக்கூடிய மனிதர்கள் வந்து ஆட்டோ நண்பர்கள். ஆனா அந்த கசப்பு உணர்ச்சி இருக்கு பாருங்க, அது எல்லாருடைய மனசுலயும் தங்கி இருந்தது. ஸோ அந்த சூழல்ல யார் முன்னெடுக்கிறது? யாராவது ஒருத்தர் பூனைக்கு மணி கட்டணும். ஸோ அப்படி அந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் கண்டிப்பா தோன்றிருக்கும். அதுல முன்னெடுத்து வந்தவர் அப்துல்லா. ஸோ அதுல தோன்றியது தான் அந்த ஒரு சின்ன தீப்பொறி தான் அது நம்ம ஆட்டோ. இதுல மற்ற இண்டஸ்ட்ரி மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி இல்லை. மற்ற இண்டஸ்ட்ரிக்கு வி ஹாவ் அ ஃபார்முலா, ஒரு 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 கணக்கு இருக்கும், ஒரு கால்குலேஷன் இருக்கு. இது முதலீடு பண்ணோம்னா இந்த தொழில்ல இவ்வளவு லாபம் வரும்ன்ற ஒரு கணக்கீடு இருக்கு. ஆனா ஆட்டோ தொழில் அப்படி இல்லை. இதுல வந்து பலரை சார்ந்தது. ஒண்ணு வந்து அரசாங்கோட விதிகளுக்கு உட்பட்டு இருக்கணும். இன்னொன்னு வந்து தொடர்ந்து வரக்கூடிய பெட்ரோல், எல்பிஜி, அதனுடைய ஏற்ற இறக்கங்கள், விலை ஏற்ற இறக்கங்கள், அது போக கம்யூட்டர்ஸ், பேசஞ்சர்ஸோட டிமாண்ட், அவங்களோட எதிர்பார்ப்பு, அவங்க வந்து கண்டிப்பா வந்து தங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கிறது மாதிரியான ஒரு பிரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஊடால வந்து பாத்தீங்கன்னா இங்க டிரைவர்ஸ் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகணும். ஸோ கணக்குப்படி பார்த்தோம் சொன்னோம்னா பழைய நிர்ணயம் இல்லாத நிர்ணயிக்கப்படாத காலகட்டங்கள்ல அவங்களுக்கு வந்து சப்போஸ் அவங்க கட்டணம் போட்டு ஓட்டிருந்தாலும், மீட்டர் கட்டணம் போட்டு ஓட்டிருந்தாலும் பயங்கரமான நஷ்டத்தை தான் சந்திச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு புரியாத ஒரு சூழல்ல முதல்ல வந்து அப்துல்லா எங்களோட எம்டி இந்த ஒரு சின்ன பொறியை அவர் ஸ்டார்ட் பண்ணார். அது ஒரு பெரிய இது வந்து ஒரு தனிநபர், இது எந்த ஒரு ட்ரெடிஷனலும் இல்லாத, பிசினஸ் ட்ரெடிஷனலும் இல்லாத, எந்த ஒரு முன் மாதிரியும் இல்லாம தொடங்கப்பட்ட ஒரு தொழில். இதுக்கு கடுமையா நாமே ஒரு பாதை அமைக்க வேண்டியிருந்தது. அந்த பயணம் ரொம்ப கடுமையா இருந்தது. இந்த முயற்சிக்கு வந்து இது கண்டிப்பா இது ஒரு தனி முயற்சி மட்டுமல்ல, இது சமூகத்தோட கூட்டு முயற்சின்னு தான் சொல்ல முடியும். இன்னைக்கு இதே நம்ம ஆட்டோ ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் லைக் டிராஃபிக் போலீஸ், ஆர்டிஓ, அவங்க நம்ம ஆட்டோவை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப கௌரவமா இருக்கு. உழைச்சதுக்கான பலன் கிடைச்சிருச்சுன்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி மக்கள் ஒரு 10 நிமிஷம் ஒரு ஆட்டோவுக்கு போனோம்னா 10 நிமிஷம் நின்று நம்ம ஆட்டோ வருமானு சுற்றி பார்த்துட்டு ஏறுறதும், ஏப்பா நம்ம ஆட்டோவில் மாத்திரம் மீட்டர் போட்டு ஓட்டுறாங்க, உங்களுக்கு ஏன் கட்டுப்படி ஆகலைன்னு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலையும் மாறி இருக்கு. ஸோ இந்த மாற்றத்தை உருவாக்குறதுக்கு பெரிய போராட்டங்களை சந்திச்சோம். ஒரு 3 வருட போராட்டம் சொல்லலாம். முதல்ல இந்த ஃபார்முலாவை ரெடி பண்ணணும் இல்லையா? ஏன்னா இந்த ட்ரையாங்கிள், கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் ஆர் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ், மக்களோட டிமாண்ட், கம்யூட்டர்ஸோட டிமாண்ட், ஒரு டிரைவர் கம்யூனிட்டிஸ்க்கு அவனுக்கு என்னென்ன தேவை, என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இந்த 3ஐயும் வந்து ஒர்க் அவுட் பண்ணினேன். அது ரொம்ப பெரிய சவாலாக இருந்தது. ஏன்னா ஒரு சொல்யூஷனை நாங்கள் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அது எந்த சூழல்ல இருக்கு, என்ன மாதிரி சூழல்ல இருக்குன்றதை முதல்ல நம்ம ஸ்டடி பண்ணணும். சராசரியா 85,000 ஆட்டோ டிரைவர்கள், 85,000 ஆட்டோ ஓட்டுநர்கள் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 5 லட்சம் குடும்பங்கள் இருக்கு. ஸோ ஒரு நிலையில்லாத பெட்ரோல், எல்பிஜி விலை ஏற்ற இறக்கங்கள் அவங்கள ரொம்ப கடுமையாக பாதிச்சுது. அதுபோக இந்த 85,000 ஆட்டோ ஓட்டுநர்கள்ல எப்படிப்பட்ட மக்கள் அந்த ஆட்டோ ஓட்டுநராக வர்றாங்கன்றது முக்கியம். அவங்க பெரிய டிகிரி முடிச்சிட்டோ பெரிய படிப்புகளோட கல்வியறிவோட வர்றவங்க இல்லை. அவங்க எந்த சமூகத்திலிருந்து வர்றாங்கன்னா 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணவங்க, 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணவங்க. கிட்டத்தட்ட புள்ளி விவரங்கள் சொல்லுது 75% 90% மக்கள், 75% 85% மக்கள் 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணவங்கன்ட்டு. 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருப்பாங்க, 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அவங்களுக்கான வாழ்வாதாரம், இந்த 5 லட்சம் குடும்பத்தோட வாழ்வாதாரம் அதில் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கு. நம்ம ஒரே தடியாக போயிட்டு கம்யூட்டர்ஸ் பார்வையிலிருந்து ஆட்டோக்காரங்களாம் ஏமாத்துறாங்க, ஆட்டோக்காரங்கெல்லாம் அப்படின்னு வாரி இறைக்கிறதுல ஒரு புண்ணியமும் இல்லை. ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். ஒரு பிரச்சனை நம்மளும் 10ஓட சேர்ந்து கூவிட்டு இருக்க முடியாது. பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். ஸோ சொல்யூஷன் கொடுக்குற முயற்சியில தான் நம்ம இறங்கணும். ஸோ அப்போ அவங்களுக்கும் கட்டுப்படி ஆகணும். ஸோ அவங்களோட தேவைகள் என்ன அப்படின்ட்டு. இன்னைக்கு அவங்களோட சம்பாத்தியங்கள்ல பெரும்பகுதி எங்கே போகுதுன்றது சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டாஸ்மார்க்குக்கு போயிட்டு இருக்குது. ஒரு நாளைக்கு சென்னையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோ தொழிலில் மட்டும் சம்பாதிக்கக்கூடிய பணம் வந்து 5 கோடி ரூபாய். அதில் பெரும் பகுதி டாஸ்மார்க் போகுது. மீதம் இருக்க பகுதியெலாம் எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா பிரைவேட் ஃபினான்ஸ்க்கு போகுது. பிரைவேட் ஃபினான்ஸ்ன்றது தேர்ட் பார்ட்டி ஃபினான்ஸ். பயங்கரமான வட்டி, ஒரு தாக்கு பிடிக்க முடியாத ஒரு வட்டி சூழலில் இருக்கும். அவங்களால இந்த சமூகம் எந்திரிக்கவே முடியாது. இந்த கோபங்கள் தான் வந்து மீட்டர் போட்டாமல் ஓட்டுறது,
கம்யூட்டர்ஸ் கிட்ட ரொம்ப ரூடா பேசுறது, இது மாதிரியான சூழல்கள்லாம் அதான் லீட் பண்ணுச்சு. ஸோ நம்ம எந்த ஒரு பிரச்சனைக்கு முன்னாடி அது எந்த சூழல் ஏற்பட்டுச்சு, என்ன காரணங்கள் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு தான் முதல்ல நம்ம மீட்டர் போட்டு ஓட்டலாம். மீட்டர் போட்டு ஓட்டினால் சவாரி கிடைக்குமா, வாழ்வாதாரம் உயருமா, இந்த கேள்விலாம் பயங்கரமா வந்திருந்தது. ஒரே ஒரு ஆட்டோ 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆட்டோ பைலட் ப்ராஜெக்டா ரோட்ல விட்டும்போது அவ்வளோ எதிர்ப்புகளை சம்பாதிச்சோம். ஆனால் கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணி அதனோட மெரிட் டிமெரிட்ஸ், ஏன்னா புதுமை, ஒரு டிஜிட்டல் மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணி அந்த மீட்டரில் எல்லாருக்கும் கட்டுப்படியான ஃபேரை ஃபிக்ஸ் பண்ணி நம்மளோட ஃபியூல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எவ்வளோ வருது, சர்வீஸ் மெயின்டெனன்ஸ்க்கு எவ்வளோ போகுது, ஒரு நாளைக்கு டிரைவருக்கு எவ்வளோ வரும், இதில் போக மிச்ச லாபம் என்ன, இந்த ஸ்டடீஸ்லாம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 years ஆயிடுச்சுங்க. அதில் இன்னும் சொல்ல போகிறதா இருந்தால் படிப்படியாக நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன். இதை வந்து நம்ம ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை இருக்குது. ஒரு எந்த ஆட்டோ டிரைவர்ஸை நீங்கள் கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க எங்களால் மீட்டர் போட்டு ஓட்டணும் விரும்புகிறேன், பட் சூழல் என்னன்னு கேட்டிங்கன்னா எம்டி கிலோமீட்டர்ஸ் ரெடியூஸ் பண்ண முடியாது, எம்டி கிலோமீட்டர்ஸ் வரும்னு. சராசரியாக ஒவ்வொரு ஆட்டோ டிரைவரும் 8 to 12 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. அந்த 8 to 12 மணி நேரம் வேலையில் 4 மணிலேருந்து 5 மணி நேரம் வந்து வெயிட்டிங்கில் போகுது, அதாவது சவாரி கிடைக்காம வெயிட்டிங்கில் போகுதுன்னு சொல்லி. ஸோ இப்படி எம்டியாக அவங்க ஓட்டக்கூடிய அந்த இது வந்து அவங்க சம்பாதிக்கிறதுல பெரும்பகுதியை அழிச்சிடுது. ஸோ உங்களுக்கு டெக்னாலஜி இருந்ததுன்னு சொன்னோம்னா, டெக்னாலஜியோட நீங்கள் அடாப்ட் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னால், இதை கண்டிப்பாக இது வந்து ஒரு வெற்றிகரமான வணிகமாக மாற்ற முடியுன்றதில் உறுதியாக நம்பினாங்க. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நம்ம ஓன் சாஃப்ட்வேர் கஸ்டமைஸ் பண்ணோம். அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும், மீட்டர் ஜிபிஎஸோட கனெக்ட் ஆகிருக்கும். இன்னும் இப்போ சொல்ல போனோம்னா நம்ம தான் பயோனியர், இந்த ஃபீல்டுக்கே நம்ம தான் முதல்ல உள்ள என்ட்ரு ஆகிறோம். உள்ளே என்ட்ரு ஆகும்போது எலக்ட்ரானிக்ஸ் டிஜிட்டல் மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறோம். தென் ஜிபிஆர்எஸ் கனெக்டட் சிஸ்டமைஸ்டு கன்வெர்ட் பண்ணுறோம். அதை வந்து அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக கஸ்டமைஸ்டு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறோம். அந்த சாஃப்ட்வேர் என்னென்னலாம் பண்ணோம்னா அது டிஸ்பேச்சிங் அண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம்ஸாக இருக்கும். ட்ராக்கிங் சிஸ்டம்ஸ்னு சொல்லும்போது உங்களுக்கு நம்மளோட மெக்கானிசம் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஆட்டோவை வந்து முழுமையாக கண்காணிக்க முடியும். ரெண்டாவது டிஸ்பேச்சிங் சொல்லும்போது தேவைக்கு அடிப்படையில் டிமாண்ட், பப்ளிக்கோட டிமாண்ட் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஆட்டோக்களை டிஸ்பேச் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை கஸ்டமைஸ் பண்ணோம், அதை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மீட்டர்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்டடி பண்ணோம். அதனோட எரர் லாக்ஸ், அதனோட மெரிட் டிமெரிட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டடி பண்ணோம். ஸ்டடி பண்ணதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் ஸ்டடி பண்ணோம். இன்னைக்கு வந்து நம்மக்கிட்ட ஒரு 100+ ஆட்டோஸ் இருக்குது. இதில் நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் ஆட்டோஸும் வந்துகிட்டு இருக்கு. இந்த அட்டாச்மெண்ட்ஸ் ஆட்டோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு ஆட்டோவை ரோட்டில் போகும்போதே அவ்வளோ எதிர்ப்பு இருக்கும், யூனியன் அது இதுன்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு அந்த மக்கள் எல்லாருமே உணர்றாங்க, எல்லாருமே நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருமே சாதனையாளர்கள். ஈவன் எங்களோட ஓட்டுநர்கள் சாதனையாளர்கள். அவங்க இன்னைக்கு மீட்டர் போட்டு ஓட்டணும்னு சொன்னோம்னா வெற்றி அடையலாம் என்ற ஒரு நம்பகத்தன்மை வந்திருக்கு. அவங்க அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு சாதனை. இந்த மக்கள் வந்து மீட்டர் போட்டு ஓட்டினா தான் நாங்கள் திருப்தி அடைப்போம்னு சொல்லி ஒரு டிமாண்டை வச்சாங்க. அது மக்களோட சாதனை. இது நிறைய பேர் வழக்குகள் போட்டாங்க, பத்திரிகைகள் எழுதினாங்க, ஊடகங்கள், இது எல்லாரோட சாதனை. இதோட ஒரு கூட்டு முயற்சி தான் நான் சொல்ல முடியும். கண்டிப்பாக இன்னைக்கு எங்களோட ஆட்டோ டிரைவர்ஸ் எப்படி இருக்கிறாங்கன்ற நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும். ஏன்னா எங்களோட பிஸ்னஸ் இட்ஸ் நாட் ரன்னிங் ஆன் வீல்ஸ். டிரைவர்ஸ் தான் எங்களோட சோல். அவங்க தான் எங்களோட கோர். ஸோ அவங்க இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நம்மளே நிறைய செய்திகளில் படிச்சிருப்போம். அவங்களோட பல நல்ல டிரைவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு பிரசவத்துக்கு இலவசம்னு ஒரு வார்த்தையை, அது ஒரு கண்டுபிடிப்புன்னு தான் சொல்ல முடியும். அது ஒரு பெரிய அதில் ஒரு பெரிய தியாக உணர்வு இருக்குது, ஒரு பெரிய ஒரு சோசியல் காசு இருக்குது அதில். ஸோ அப்படி ஒரு இயக்கத்தை கொண்டு ஒரு மூமெண்ட் தான் அது கொண்டு வந்தது ஆட்டோ டிரைவர்கள். இன்னைக்கு எங்களோட டிரைவர்ஸ் மீட்டர் போட்டு ஓட்டுறதுக்கு மேலே ₹1 ஜாஸ்தி கேட்க மாட்டாங்க. அவங்க கொடுத்தாலும் திரும்ப கொடுத்துருவாங்க. அது மாதிரியான அந்த ஆட்டிடியூட் சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் என்னதான் டெக்னாலஜி யூஸ் பண்ணாலும், என்னதான் நீங்கள் மீடியா சப்போர்ட் கிடைச்சாலும், பப்ளிக்கோட சப்போர்ட் கிடைச்சாலும், உங்களுக்கு அந்த டிரைவர்ஸோட ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நம்ம ஆட்டோவில் இருக்கிற எல்லாருமே அவ்வளோ வெல் ட்ரைன்டு, ஒரு எப்படி பப்ளிக் கிட்ட வந்து ரொம்ப பொலைட்டாக பேசணும், அது மாதிரியான விஷயங்கள்லாம் கற்றுட்டாங்க. ஸோ எப்படி மும்பைக்கு ஒரு டப்பாவாலோ ப்ரைடோ, அது மாதிரி சென்னைக்கு வந்து நம்ம ஆட்டோ ப்ரைடாக இருக்குது. கடந்த 3 வருட உழைப்புக்கு பின்னாடி நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம்னு பார்த்தா, அந்த ஃபவுண்டேஷனை
ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். அதுதான் நாங்கள் அதிகபட்சமாக நாங்கள் உழைப்பை செலுத்தினது அது அந்த இடத்துல. ஸோ உங்களுக்கு இப்போ உங்கள் முன்னாடி வந்து ஒரு 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 தியரி ரெடி பண்ணீங்க, ஒரு மெத்தடாலஜி கிரியேட் பண்ணீங்க. அந்த மெத்தடாலஜியை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் அதில் இருக்கக்கூடிய மெரிட் டிமெரிட், என்ன மாதிரியான இம்பேக்ட்ஸ், என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ், எல்லா ஓவரால் ரிசல்ட்டும் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்ட டைம் வந்து அதிகமான டைம் தான். ஆனால் எங்களோட உறுதியான நம்பிக்கை என்னென்னா, ஒன்ஸ் நம்ம அந்த ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னா, ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம்னு சொன்னால், ஃபியூச்சரில் அதுக்கு மேலே எவ்வளோ உயரத்துக்கு வேணாலும் போகலாம். ஏன்னா இந்த ஃபீல்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அதிகமான பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. இன்னும் நம்ம இன்னும் அதிகமான இளைஞர்கள் அதிகமான வந்து இதில் இந்த ஃபீல்டை பற்றி இன்னும் நிறைய கொஞ்சம் அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா மற்ற நாடுகளில் வந்து இன்டகிரேட்டட் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ்ன்ட்டு கவர்மெண்ட்லேயே வந்து அதுக்கான கைட்லைன்ஸ், மற்றபடி அதுக்கான ஒரு பெரிய நிறைய டீம்ஸ், நிறைய எஃபோர்ட், மேன் பவர்ஸ்லாம் போட்டு அது நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இந்தியாவில் அதில் நடைமுறைப்படுத்துவதில் நிறைய சிரமங்கள் இருந்தாலும், கால சூழலுக்கு ஏற்றது மாதிரி நம்மளும் இன்னும் புதிய கண்டுபிடிப்புகள், இன்னும் புதிய அனாலிட்டிக்கல் ஒர்க்ஸ் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இன்டகிரேட்டட் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ்ன்னு சொல்லும்போது, இப்போ டோர் டு டோர் டிரான்ஸ்போர்ட் நம்மளால டிரான்ஸ்போர்ட் மோடு இருக்குதான்னு பார்த்தோம்னா அது இன்னைக்கு அதிகமாக இல்லை. எல்லாமே இப்போ மேலை நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே டெர்மினஸில் வந்து உங்களுக்கு ஏர்போர்ட் இருக்கும், ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்கும், பஸ் டெர்மினல்ஸ் இருக்கும். ஸோ பட் ஃபைன், அது நம்ம இந்த பாப்புலேஷனில் இது மாதிரியான அதிகமான பாப்புலேஷன் உள்ள நாடுகளில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல சிரமங்கள் இருக்குது. ஆனாலும் நம்ம அதுக்கான முயற்சியை விடக்கூடாது. ஏன்னா இந்த சென்னை இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு பின்னாடி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்மளால யூகிக்க கூட முடியல. அவ்வளோ நெருக்கடி இருக்கும். ஸோ மக்கள் நெருக்கடிக்கு ஏற்ற சாலை வசதிகள், போக்குவரத்து, எல்லா வசதிகள்லாம் இருக்குதான்னு பார்த்தோம்னா இன்னும் நம்ம அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணலை. ஸோ அதுக்கான இன்னும் நிறைய உழைப்பு நம்ம செலுத்த வேண்டியது இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா ஆட்டோ அப்படின்னு சொல்றது இது ஒரு ரொம்ப அற்புதமான வாகனம். இன்னைக்கு சென்னை மக்கள் பாப்புலேஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 85 லட்சம் மக்கள் தொகையில அதிகமான மக்கள் இன்னைக்கு நீங்க அஃபோர்டபிலிட்டியா இருக்கட்டும், அக்சசிபிலிட்டியா இருக்கட்டும், இன்னும் கம்ஃபர்ட்டா இருக்கட்டும், இது எல்லாத்துலயும் டாப்ல இருக்கிறது ஆட்டோன்னு நான் சொல்லலாம். ஏன்னா இப்ப மாநகர பேருந்து வந்து மற்ற அஃபோர்டபிலிட்டி, அக்சசிபிலிட்டி, மற்ற எல்லா விஷயங்கள்லையும் வந்து அது எளிய மக்களை போய் சென்றடைஞ்சிருக்கலாம். பட் இன்னும் கம்ஃபர்ட்னஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது இன்னும் கால் டாக்ஸியை விட நம்மளுடைய டிராஃபிக்கு, சென்னை மாநகரத்தோட டிராஃபிக்கு ஆட்டோ தான் வந்து சிறந்த போக்குவரத்து வாகனமா இருக்குது. ஸோ நம்மளோட முயற்சி நாங்கள் இதில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஒரு இன்டகிரேட்டட் டிரான்ஸ்போர்ட் சொல்யூஷன் கொடுக்கணும். அதில் ஹை அண்ட் டெக்னாலஜிஸை நம்ம ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு தொழில்நுட்பங்களை வந்து நம்ம ஒவ்வொரு தொழிலையும் நம்ம செலுத்தும் பொழுது, ஹை டெக்னாலஜிஸை வந்து நம்ம அடாப்ட் பண்ணும்போது அந்த தொழில்துறையோட வளர்ச்சி வேற மாதிரி இருக்கும். அது இன்னும் சமூகத்தில் மதிக்கப்படக்கூடிய ஒரு தொழிலாக கண்டிப்பாக அது மாறும். அதுக்கான சாட்சியாக தான் நம்ம ஆட்டோ இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆட்டோ வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜிஸையும் வந்து அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட ஒரே நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ்ல வந்து எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனம் எடுத்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஈவன் எங்களோட ஸ்டெப்ஸ்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் ஒரு இடத்துல கூட நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. எங்களோட கஸ்டமர்ஸ் வந்து ஒரு இடத்துல கூட டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனரியாக போகக்கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில் எங்களுடைய பயணம் இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு மக்களோட ஆதரவில். நான் இந்த உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு நான் சொல்ல வேண்டிய ஒரு சில வார்த்தைகள் என்னன்னா, போக்குவரத்து துறையில் பர்டிகுலராக சென்னை மாநகரத்துக்கு இன்னும் நிறைய உழைப்பு நம்ம செலுத்த வேண்டியது இருக்கு, நிறைய அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இதற்கான புதுமையான போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்துறதுக்கு இன்றைய தினத்தில் உறுதி எடுத்துக்கலாம். கண்டிப்பா வந்து உழைக்கக்கூடிய மக்கள், இந்த மனித வளம் வந்து இந்த நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கு. அந்த மனித வளங்களை நம்ம ஒருங்கிணைச்சாலே ஒரு மாபெரும் வெற்றியை அடைய முடியும். கண்டிப்பா நம்ம ஆட்டோவுக்கு பின்னாடி நம்ம ஆட்டோட ஓட்டுநர்கள், மக்கள் அனைவரும் இருக்கிறாங்க. இது கண்டிப்பா ஒரு ஒட்டுமொத்த கூட்டு உழைப்புக்கு கிடைத்த ஒரு பலனா தான் நாங்கள் சொல்லுவோம். இன்னும் பயணிக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. நன்றி, வணக்கம்.